ரெகுலராக கொத்துக்கறினா மட்டனில் சிக்கனில் இருந்தால் செஞ்சுருக்காங்க. நான் இன்றைக்கி மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க்ஸ் வச்சு வெஜ்ஜு கொத்துக்கறி பண்ணலாமா? அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சோயா தான் எனக்கு கிடச்சிது. நீங்கள் வேணும்னா நீங்கள் பெருசாக கூட வாங்கிக்கலாம். அதை ஜஸ்ட்டு தண்ணியில் வந்து ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு மிக்சியில் தண்ணியே இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு பல்ஸை விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா தூள் தூளாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு மட்டும் போட்டு கொஞ்சம் பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா 2 பெரிய வெங்காயம் அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், சோம்புத்தூள், அதாவது கறி குழம்புக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், பெப்பர் தூள், உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் போடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறங்கிட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் கொத்துக்கறி ரெடி. இது பூரி கூட சூப்பராக இருக்கும்.